இரண்டாவது முறையாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசு. இந்த சந்திப்பிற்கான காரணம் என்ன? ஜி கே வாசன் தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் நேற்று இரண்டாவது முறையாக மீண்டும் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே ஒரு முறை ஜி கே வாசன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. அதன் பிறகு கடந்த 12ஆம் தேதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது நடத்தப்பட்டு கட்சியின் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டது. இந்த நிலையில் 12ஆம் தேதி அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜி கே வாசன் கூட்டணி தொடர்பான இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் நேற்று மீண்டும் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக தனது நிலைப்பாட்டை தனது கட்சியினர் எடுத்திருக்கக்கூடிய அதாவது தெரிவித்த கருத்துக்களை தான் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு தொடர்பாக நாம் ஜி கே வாசனை தொடர்பு கொண்டு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்பு கொண்டு கேட்டபோது இது வழக்கமான சந்திப்பு என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த தலைவர்களை தான் சந்தித்து வருவதாகவும் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் தெரிவித்தார். மேலும் இன்னும் பெரிய கட்சிகள் எந்த விதமான முடிவையும் அறிவிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தான் இறுதி முடிவை அறிவிப்பதில் தாமதம் ஆவதாகவும் தனது கட்சி நலனுக்கு எது சிறந்ததோ தனது கட்சி நிர்வாகிகள் எந்த கருத்துக்களை முன்வைத்தார்களோ அதன் அடிப்படையில் கூட்டணி குறித்தான முடிவு எடுக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் அவர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தமாக பாஜகவுடன் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுடன் இணைந்து எதிர்கொள்ள போவதாக தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டிருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.